வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பணம் எப்போது நமக்கு வரும், பணம் வரும் கால நேரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த கிரகமெல்லாம் நமக்கு பணத்தை தரும், எந்த கிரகம் எந்த ராசியில் இருந்தாலும் அதிக பணங்கள் வரும், திடீர் அதிர்ஷ்டம் எப்போது நமக்கு ஏற்படும், நமக்கு கஷ்டமாகவே இருக்கிறோம், எப்போது நமக்கு பணம் வந்து நமக்கு துன்பங்கள் துயரங்கள் நீங்கும், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவருக்கு வாழ்க்கையில் பணம் மிக மிக முக்கியம். இந்த பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். லக்னாதிபதி பணத்தை நோக்கி போகிறாரா என்று பார்க்க வேண்டும், அல்லது அவரை தேடி பணம் வருகிறதா என்றும் பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியம். லக்னாதிபதி சிம்ம ராசியில் இருந்துட்டாலும் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். பணம் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதியாகவே உண்டு. விருச்சிக ராசியில் லக்னாதிபதி அமைந்து விட்டாலே திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. லக்னாதிபதி விருச்சிக ராசியில் இருந்துட்டாலே திடீர் ஒரு மறைமுக யோகத்தால் முன்னேறுவார். திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு ஏற்படும். அது ஜாதக ரீதியாக அதோட தசை புத்தி ஒத்து போக வேண்டும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாரோ எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகமும் செவ்வாயும் ஒன்று கூடி சந்திரன் குரு சுக்கிரன் புதனுடைய பார்வை பெற்றுவிட்டாலே, இவர்களுடைய தொடர்பு பெற்றுவிட்டாலே அந்த ஜாதகன் நிச்சயமாக திடீர் முன்னேற்றம் அடைகிறார். நினைச்சு பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறார். அது மறைமுக யோகமாகவும் இருக்கலாம், அவர் தொழிலில் ஒரு சாதனை செய்யலாம். ஆனால் நிச்சயமாக திடீர் யோகத்தை கொடுக்கும் அந்த அமைப்பு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி யாரோ அந்த வீட்டு அதிபதியும் அந்த வீட்டின் உச்ச அதிபதியும் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருந்து விட்டாலே பணம் கிடச்சிடும். அவருக்கு தேவையான பணம் அவருக்கு கிடச்சிடும். இது உறுதியாகவே சொல்லலாம். அதே போல் இந்த 2ஆம் வீட்டின் உச்ச அதிபதியும் ஆட்சி அதிபதியும் ஒன்றுக்கொண்டு மறையாமல் நல்ல இடங்களில் இருந்து விட்டால் மேலும் பலமாகிறது. அவருக்கு எந்த நேரமும் கையில் பணம் நிலைக்கிறது. இந்த 2ஆம் அதிபதியும் 2ஆம் வீட்டின் உச்ச அதிபதியும் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருந்து சுபகிரகத்தினுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் மேலும் நன்மை. இப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டும். பணத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் பணபரஸ்தானங்கள், பணத்தை கொடுக்கும் கிரகங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடியது, சுக்கிர பகவான் பணத்தை குறிக்கக்கூடியது, சந்திர பகவான் பணத்தை குறிக்கக்கூடியது, சூரியன் சம்பாத்திய காரகன், தனகாரகன் குரு. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ஒருவருக்கு சுக்கிரனும் குருவும் கடகம் விருச்சிகத்தில் இதில் ஏதாவது ஒரு ராசியில் தொடர்பு விட்டுவிட்டாலே நிச்சயமாக பணம் அவர்களுக்கு நிலைக்கும். இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் வந்து பணக்கார ஆகிறது உறுதி. எந்த நேரமும் பணம் கையில் வச்சுருக்கிற ராசிகள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அவர் கையில் பணம் இருக்கும். மேச ராசிக்கு எந்த நேரமும் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்கு பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷப ராசிக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் கடக ராசிக்கு அதிக பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்கும் பணம் இருக்கும், கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்கு அதிக பணங்கள் இருக்கும். தனுசு ராசிக்கு பணம் உண்டு. குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிக பணத்தை தரும். இந்த கடகம் விருச்சங்கிறது அதிக பணத்தை தருகிறது. பல வகையான பணங்கள் அவருக்கு வருது. இப்போ தொழில் செய்கிறார் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தான அதிபதி இந்த கடகம் விருச்சிகத்தை தொடர்பு கொண்டு தனஸ்தான அதிபதியுடைய சம்பந்தமோ குரு சம்பந்தம் சுக்கிர சம்பந்தம் ஏற்பட்டால் அதிக பணங்களை தருகிறது. அதையும் நம்ம பார்க்க வேண்டும். கடக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தீமையோ நன்மையோ அதிகப்படுத்தும். தீமையாக இருந்தாலும் அதிகப்படுத்தும், நன்மையாக இருந்தாலும் அதிகப்படுத்தக்கூடிய ராசி அந்த ராசி. இது மிக மிக முக்கியம். இந்த தனஸ்தான அதிபதியும் குருவும் ஒரு ஜாதகத்தில் வக்ரங்கள் பெறக்கூடாது, அல்லது ஒன்றுக்கொன்று மறையாமல் இருப்பது சிறப்பு. அவர் நின்ற வீட்டு அதிபதியும் இந்த 2 பேர் தனஸ்தான அதிபதியும் தனக்காரகனும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதி ஒன்றுக்கொண்டு சஷ்டங்கமாக இல்லாமல் இருப்பதும் இவர்கள் சஷ்டங்கமாக இல்லாமல் இருப்பதும் தனவரவை அதிகமாக கொடுக்கிறது. அவர் கையில் எந்த நேரமும் பணமும் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை எது எப்படி இருந்துட்டாலும் சரி, எந்த கிரகம் எப்படி இருந்துட்டாலும் சரி,
சரத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றுட்டாலும் நீச்சம் பெற்றுட்டாலும் வக்ரகம் பெற்றுட்டாலும் எது எப்படி இருந்தாலும் சரி, சரராசியில் ஒரு 10 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் பலமோ பலவீனமோ எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. குருவினுடைய பார்வை இருந்து விட்டால் பணம் கிடச்சிரும். சுக்கிரனுடைய பார்வையில் இருந்தாலும் பணம் கிடச்சிரும். சந்திரனுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் பணம் கிடச்சிரும். புதனுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் பணம் கிடச்சிரும். இது உறுதியாகவே சொல்லலாம். மேலும் அந்த கிரகம் பலமாகவே இருந்து, ஒரு கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பலமாகவும் இருந்து குரு சந்திரன் தொடர்பு ஏற்படும் போது மேலும் அதிக பணங்கள் ஏற்படுகிறது. ஒருவருடைய தனஸ்தானத்துக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் குரு அல்லது சந்திரன் புதன் குரு, புதன் குரு திக்பலம் லக்னத்தில் அப்படி அமைந்துட்டாலே பணம் அவர்களை தேடி வருகிறது. குரு திக்பலம் அமைஞ்சாவே பணம் அவர்களை தேடி வரும். எந்த நேரம் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் எல்லாருக்கும் தேவை, எல்லாம் பணம் தேவை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பணம் எல்லா பேருக்கும் யாருக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறார், ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறார், ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறார், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 100 ரூபா சம்பாதிக்கிறவரும் பணத்தை தான் வாங்குறாரு, 1000 ரூபா சம்பாதிக்கிறவரும் பணத்தை தான் வாங்குறாரு. அவர் உழைப்பு வேறு, இவரோட உழைப்பு வேறு. இவருடைய மூலதனம் வேறையாக இருக்கும், அவருடைய மூலதனம் வேறையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, தனஸ்தான அதிபதி எந்த இடமாக வருகிறதோ அந்த வீட்டின் உச்சாதிபதியும் ஆட்சியதிபதியும் எந்த கிரகமோ, 2ஆம் இடம் எந்த கிரகமோ அந்த வீட்டின் உச்சாதிபதி யாரோ ஆட்சியதிபதி யாரோ ஒன்று கொண்டு மறையக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் பணம் கிடச்சி விடும். இந்த தனஸ்தான அதிபதி அடிப்படையிலே ஒரு பேசு மட்டங்கிறது பார்க்கணும். இந்த தனஸ்தானம், இந்த 2ஆம் இடத்தின் அதிபதி உச்சாதிபதி ஆட்சியதிபதியும் சிம்மம் தனசுல இருந்துட்டாலும் பணம் கிடச்சிடும் அவர்களுக்கு. எந்த நேரமும் கையில் பணம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த ராசிகள்லாம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் அதிகமாகவே வரக்கூடிய ராசிகள் இதெல்லாம். எந்த நேரமும் அதாவது பணம் எல்லா கையிலும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கடக விருட்சத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணம் இருக்கும். 12 ராசிகள்லேயே கடக விருட்சத்துக்கு கொஞ்சம் பணம் அதிகம் உள்ள ராசிகள். ஆனால் அதே சமயத்தில் அந்த ராசி வலு இழந்து விட்டால், அந்த அதிபதிகள் வலு இழந்து விட்டால் பணம் கையில் தங்குவதில்லை. காரணம் அது நீர் ராசி. கடக விருச்சிகம் நீர் ராசி. ஒரு சில நேரத்தில் நீர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீர் வற்றி போயிடும். கடல் நீர் அவ்வளோ சீக்கிரம் குறையாது, பெருசாக தெரியாது. இதே வாய்க்காலில் போகிற தண்ணி, இந்த குளங்கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வற்றி போயிடும். அதே போல் தான் இந்த கடகராசி விருச்சக ராசி யோகம் கொடுத்துச்சு அப்படின்னா அதிகமாக கொடுக்கும். அது மீன ராசிங்கிறது பணத்தை அதிகமாக அள்ளக்கூடிய ராசி. எந்த நேரம் கையில் பணம் இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி. அது கடல் போல எந்த நேரம் பணம் இருக்கக்கூடிய ராசி அந்த ராசி தான். ஆனால் அந்த அதிபதி பலம் குறைஞ்சி விட்டால், ராசிங்கிறது பொதுவாக சொல்லலாம், பணம் கொடுக்கக்கூடிய ராசிங்கிறது 12 ராசிக்குமே பணம் வரும். எது அதிகமாக கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 4 பேரும் சிம்மம், ரிஷபம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் அந்த ராசியில் இருந்துட்டால் பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவர்கள் எப்படி இருந்துட்டாலும் சரி பணம் கிடைச்சிடும். ஒருவருக்கு 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். நிச்சயமாக அவர் முன்னேறுவார். பணத்தால் பணம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வருது. மேலும் தெய்வமும் அவரை தேடி வருகிறது. தெய்வ வளமும் வருது. பூர்வ புண்ணிய பலத்தால் இவர் உயர்கிறார். இறந்த காலத்தினுடைய புண்ணியங்கள் இந்த 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் தேடி வருகிறது. அந்த கிரகம் பலமாக லக்னத்தில் இருந்து வேறு ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வையில் இருந்து 5ஆம் இடத்து அதிபதி பலம் குன்றி இல்லாமல் பலமாக இருந்துட்டால் நிச்சயமாக பூர்வ புண்ணிய பலம் உடையவர். புண்ணியமும் நிறைய அவருக்கு இருக்கிறது. பணபலம் உடையவர். உங்கள் லக்னத்திலையும் 2ஆம் இடத்துலையும் எந்த கிரகம்
பலம் வாய்ந்திருக்குதோ அதை பொறுத்து தான் உங்கள் பணம் பூரா நிலைக்கும். அதை பொறுத்து தான் உங்கள் லக்னாதிபதி 2ஆம் இடம் தான் அடிப்படையிலேயே ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே. லக்னாதிபதி 6ல் அமைஞ்சிக்கிச்சு, குரு வலு குறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் 2ஆம் அதிபதி பலம் இருக்கிறாரு, 5ஆம் அதிபதியிலும் பலமாக இருக்குது, 9ஆம் அதிபதியும் பலமாக இருக்கார். ஆனால் அவர் செல்வாக்காக இருப்பார், பணம்லாம் நிறையா இருக்கும். ஆனால் கடனாக இருப்பார். அவர் வச்சுருக்க சொத்துக்கு மேலே கடன் நிறையா இருக்கும். ஆனால் நல்லா செல்வாக்காக இருப்பாங்க, சொத்து சோகங்களாம் நிறையா இருக்கும். ஆனால் கடன் நிறையா இருக்கும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியை பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போது தான் பணம் அந்த நிலைக்கும். ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமே பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வளர்பிறை சந்திரன், அதுவும் மிக மிக சொல்லப்போனால் பௌர்ணமி சந்திரன். அடுத்தது குரு. பௌர்ணமி சந்திரன் ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டாவே பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சந்திரன் எடுத்துக்கிட்டாவே தினசரி நமக்கு செலவுக்கு தேவையான பணத்தை கொடுக்கக்கூடியது சந்திர பகவான் தான். அடுத்தது குரு. குரு தான் நம்பர் 1 சுபகிரகம். பௌர்ணமி சந்திரன் வந்தால் முதன்மையாக வந்துடுவார் பௌர்ணமி சந்திரன். வளர்பிறை சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு பஞ்சமி திதியிலிருந்து எடுத்துக்கிட்டாவே கொஞ்சம் சந்திர பகவான் நன்மை செய்யக்கூடியவர் தான். சந்திரன், குரு, புதன் இந்த கிரகமெல்லாம் வலுப்பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தமோ அந்த நட்சத்திரத்துக்கு 6வது 8வது நட்சத்திரத்தில் குருவும் சுக்கிரனும் அமைந்து விட்டால் பணம் உங்களை தேடி வரும், பணம் உங்களுக்கு நிலைக்கும். கையில் எந்த நேரம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எதனால் உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்க்காமலே வீட்டில் இருப்பேன், இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் செலவாகும், பணம் இருக்கிறதெல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் செலவாகும். அதே சமயத்தில் இந்த 1 மாதம் 2 மாதம் நான் சும்மா இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்பேன், அது நார்மலாக போயிட்டுருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து பணங்கள் அதிகமாக எனக்கு கிடைக்கும். இது எதனால் நடக்குது, என்ன கிரகத்தினால் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ஞ்செல்லாம் பார்ப்பேன். நானும் அந்த விதியை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சின்ன விதிகள்லையும். 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 8ஆம் அதிபதி வலு பெறலாம். இந்த 2, 5, 11ஆம் அதிபதியோட கொஞ்சம் வலு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இந்த 8ஆம் அதிபதி பணம் கொடுக்கும், ஆனால் பிரச்சனையை சேர்த்து கொடுத்து விட்டுரும். இதை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2, 5, 11 விட 8 கொஞ்சம் குறைவாக பலம் குறைஞ்சிருக்க வேண்டும். அப்போது அவருக்கு வந்த பணங்கள் நிலைக்கும். இந்த 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, இந்த 2வது அதிபதி நம்ம உழைப்பால் வர்ற பணங்கள், சேமிப்பு பணங்கள், அதிர்ஷ்டத்தினால் வர்றது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நம்ம உழைப்புக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டத்தை. இந்த 8ஆம் இடங்கிறது உழைக்காத பணங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது கொஞ்சம் பிரச்சனை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக அந்த தசபுத்தியில் இருக்க வேண்டும், இல்லைன்னா அந்த பணம் சேஃப்டி பண்ண முடியாது. 11ஆம்ங்கிறது லாபங்களை, நம்ம இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு அதிக பெருக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த பணத்தை வச்சு மேலும் மேலும் முன்னேறாங்க, அந்த பணம் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பணம் 11ஆம் இடம் துணை புரிய வேண்டும். அந்த 11ஆம் இடம் துணை புரியல அப்படின்னா அந்த பணம் நிலைக்காது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பெருக்கணும்னா 11ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும், குரு நல்லா இருக்க வேண்டும். சில பேர் பாருங்கள், குருவும் 11ஆம் இடம் அதிபதியும் ஆட்சி உச்சமோ அல்லது ஒன்றுக்கொண்டு சஷ்டங்கமாக இல்லாமல் இருந்து அந்த வீட்டு அதிபதி பலமாக இருப்பாங்க. அவங்க பாருங்கள் குறைஞ்ச வருமானத்தை இருப்பாங்க, குறைஞ்ச வருமானம், ஆனால் நிறையா சேமிப்பு நிறையா இருக்கும் அவங்கள்ட்ட, அதை பெருகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்க 100 ரூபாயாத்த இருக்கும், ஆனால் அவங்க வச்சுருப்பாங்க நிறையா பணம் வச்சுருப்பாங்க. காரணம் பார்த்திங்கன்னா அது பெருக்கக்கூடிய இடத்துல 14ஆம்ங்கிறத அதிகப்படுத்தும். இந்த 2, 11 ஒருவர்களுக்கு வலுவாக இருந்து குருவும் வலுவாக இருந்தால் பணம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகுது. ஆனால் 8ஆம் இடம் அங்கே சம்மந்தப்படும் போது அது திடீர்னு இழப்புகளையும்
திடீர் வரவுகளையும் கொடுக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்தை நல்லா கவனமாக எடுக்க வேண்டியது, நம் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திர அதிபதி நம் ராசிக்கு 2ல் வரும்போதோ, நம் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நம் நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போதோ பணங்கள் வரும். நம்ம ஜென்ம நட்சத்திரங்கிறது 2வது நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அதோட வீட்டு அதிபதி நம் லக்னத்துக்கு 2லையோ ராசிக்கு 2லையோ கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது பணங்கள் கிடைக்கும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் அதிபதி அந்த நட்சத்திரத்தில் வரும்போதும் பணம் கிடைக்கும். உங்கள் லக்னத்தை குரு, சந்திரன், சுக்கிரன் லக்னாதிபதியுடன் லக்னத்துடன் தொடர்பு கொள்ளும்போது பணங்கள் கிடைக்கும். லக்னத்துடன் தொடரும் போது சாபபாவதோஷம் விலகும். லக்னாதிபதியுடன் தொடரும்போது சாபதோஷம் விலகி உங்களுக்கு யோகங்களை பெருக்கி எடுத்துக்கொள்ளும். தன அமைப்புகளை அதிகமாக கொடுக்கும். இந்த 2ஆம் அதிபதி லக்னாதிபதி ஒன்றுக்கொன்று மறையாமல் சஷ்டங்கமாக இல்லாமல் 2ஆம் இடத்துக்கு மறையாமல் லக்னத்துக்கு மறையாமல் இருப்பது தனத்தை கொடுத்து விடும். எப்படியும் கொடுத்து விடும். இது உறுதியாகவே சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து 11, 8ஆம் இட அதிபதிகள் இந்த 4 அதிபதியும் நவமசத்தில் கெட்டு போகக்கூடாது. இது மிக மிக முக்கியம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 5, 11, 8ஆம் அதிபதிகள் நவமச ராசியில் கடகத்தில் தொடர்பு கொண்டு இதில் 4 பேர் ஏதாவது ஒரு கிரகங்கள் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் கடக விருச்சத்தில் இருந்தால் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2, 5, 11 இந்த 8ஆம் இடங்கள் வந்து வலுவாக ஒருவருக்கு இருந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவார், ஜெயிப்பார். இந்த 2, 5, 8, 11ங்கிறது நீங்கள் இறந்த காலத்தில் என்ன நீங்கள் நன்மை தீமை செஞ்சீங்களோ அதை பொறுத்து தான் இது உங்களுக்கு நன்மை தீமை கொடுக்கிறது. ஒருவருக்கு தனஸ்தான அதிபதியும் குருவும் திரராசியில் இருக்க வேண்டும். அவர் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பணம் நிலைத்து உங்களுக்கு இருக்கும். எந்த நேரமும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். தனஸ்தானாதிபதி திரராசியில் இருப்பது, 5ஆம் இட அதிபதி திரராசியில் இருப்பது, 8ஆம் இடமும் 11ஆம் அதிபதி திரராசியில் அமைந்து விட்டாலே உங்களுக்கு காலங்காலத்துக்கு பணம் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பணக்காரரோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். பணம் வச்சுருக்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். குரு திரராசியில் இருக்கும். திரராசி அதிபதி தொடர்பு இருக்கும். சரத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறும். 2ஆம் அதிபதி உச்ச ஆட்சியாக இருக்கும். 11ஆம் அதிபதி உச்ச ஆட்சியாக இருக்கும். 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும். லக்னாதிபதி சேர்க்க இருக்கும். சந்திரன் குரு லக்னத்துடன் லக்னாதிபதி தொடர்பு இருக்கும். கடகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பலமாக இருக்கும். கடகத்தில் சனி பகவான் இருந்து குரு பார்வை பார்த்தால் அவர் பணக்காரர். சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றாலும் பணம் இருக்கும் கையில். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்து குரு அவர்களை பார்த்து விட்டால் நிச்சயமாக கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், டிப்ஸாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சிறு வயசுலேருந்து எனக்கு பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கையில். எனக்கு விவரம் நாஞ்சிலிருந்து வந்து பார்க்கணும் பணம் இது வரைக்கும் குறைஞ்சது கிடையாது. அதுக்கு கிரக அமைப்புகள்லாம் நிறைய காரணங்கள் இருக்கிறது. இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட எனக்கு பண பிரச்சனை வந்ததில்லை. அப்போ கூட எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. கொரோனாவில் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அப்போ கூட எனக்கு பெரிய பிரச்சனையை தரல. கொரோனாவில் நல்லா தான் இருந்தேன் நான். இது வரைக்கும் எனக்கு பணத்துக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு அருள் பிரசரம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவன் கொடுத்த எனக்கு அருள். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்து விட்டால் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும்.
இரண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரம் எதுவோ அதில் அதிக கிரகங்கள் இருந்து விட்டால் பணம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இரண்டாம் அதிபதி யாரோ அந்த நட்சத்திரத்தில் சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் இந்த இரண்டாம் அதிபதி நட்சத்திரம் இருப்பது சிறப்பு. பணம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு வேறு சில காரணம் இருக்கிறது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும்போது நன்மை செய்யும், தீமை செய்யும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பணத்தை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இரண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், குரு, சந்திரன் இருப்பது மேலும் வலுவாக இருக்கிறது. இரண்டாம் அதிபதி உச்சாதிபதியும் ஆட்சி அதிபதியும் சஷ்டங்கமாக இல்லாமல் இருந்து வலுவாக இருக்கிறது. பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் மிக மிக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8வது நட்சத்திரத்தில் குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இவர்கள் சஞ்சரிப்பது, அது எந்த ராசி எந்த லக்னமாக நடந்து போகுது, சுபகிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் இருப்பது நிச்சயமாக அதிக நன்மைகளை செய்யும். தனத்தை ஏதோ ஒரு வகையில் பெருக்கி கொடுக்கும். பணம் என்றாலே பணம் கூட வாயப்பழக்கம் சொல்லுவாங்க. ஒருவருக்கு பணபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு பணபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தான் திறமைகள் இருந்தாலும், சொத்து சோகங்கள் நிறையா இருந்துட்டாலும் பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும். யாருக்கெல்லாம் பணம் கையில் இல்லையோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குரு பலவீனம் இருப்பார், சந்திரன் பலவீனம், சுக்கிரன் பலவீனம். கையில் பணம் இல்லைனாவே இந்த 3 கிரகம் பலவீனமாக இருக்கும். இரண்டு அடிப்படையிலே ஒரு 2ஆம் இடம் பலவீனப்பட்டாவே பணம் கையில் தங்காது. ஒரு நாளைக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு இருக்காது. ஆனால் இந்த 2ஆம் இடம் பலம் பெற்று பாருங்கள், கையில் எந்த நேரமும் பணம் இருக்கும். ஆனால் நிறையா பணம் இருக்காது. 2ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி உச்சம் பெற்றுட்டாலும், அந்த 2ஆம் இடத்து பலமான கிரகங்கள் இருந்து விட்டாலும் கை நிறைய பணம் இருக்கும், கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய பணங்கள் இருக்காது. ஆனால் 2ஆம் அதிபதி பலவீனப்பட்டு 5, 11, 8 பலமாக இருந்து விட்டால் பணம் நிறையா இருக்கும். ஆனால் என்றைக்கா ஒரு தடவை பணம் நிறையா இருக்கும், தினமும் பணம் நிறையா கையில் இருக்காது. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். உங்களுக்கு கோச்சாரத்தில் வந்து பார்க்கமேலு 2ஆம் அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த 2ஆம் அதிபதியை குரு, சந்திரன், சுக்கிரன் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் லக்னாதிபதி யாரோ அந்த லக்னாதிபதியை குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் சம்மந்தப்படும் போது பணம் கிடைக்கும். லக்னாதிபதியை புதன் சம்மந்தப்படும் போது கேட்ட இடத்துல கடனாக கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும். கோச்சாரத்தில் எப்போயெல்லாம் உங்கள் லக்னாதிபதியை புதன் சந்திக்கிறாரோ அப்போயெல்லாம் கடனாக கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும். உங்களுக்கு கோச்சாரத்தில் 2ஆம் அதிபதி விருச்சிகம், கடகத்தில் வரும்போது கொஞ்சம் அதிகம் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சமயத்தில் இந்த 2, 5, 8, 11ஆம் அதிபதிகள் எல்லா கிரகமும் எல்லா ஜாதகத்திலையும் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இந்த 2, 5, 8, 11 பலம் பெற்றுட்டாவே 100% பணபலம் அவர்கள் உடையவர்கள். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நாள் உயரத்துக்கு வந்துடுவாங்க. தனக்காரகனும் தனஸ்தானாதிபதியும் லக்னாதிபதி தொடர்பற்று சரத்தில் இருந்தால் திடீர் முன்னேற்றம் அவருக்கு ஏற்பட்டு உயரத்துக்கு செல்கிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமே லக்னாதிபதி அவர் அந்த தனத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா. லக்னாதிபதிங்கிறது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடியது. நமக்கு தனஸ்தானம் வலுவாக இருக்குது, 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, 8ஆம் இடம் 14ஆம் இடம் தனத்தை கொடுக்கக்கூடியது, பணபர ஸ்தானாதிபதிகள் வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் லக்னாதிபதி வீக்காக இருக்குது. அப்போ அந்த யோகம்லாம் அவர் அனுபவிக்க முடியாது, பிரோஜனம்லாம் போயிடும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். லக்னாதிபதி 4ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாலே பலவீனம் நினச்சிட்டா அந்த யோகத்தை அவர் அனுபவிக்க முடியாமல் போயிடும். 4 இந்த லக்னமும் 4ஆம் இடம் கெட்டு போயிட்டாலே யோகங்கள் பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தவர்கள் அனுபவிப்பாக யோகத்தை புறாமே. 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்றாலும், ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றாலும் அவர்களுக்கு பணம் உறுதியாக உண்டு.
2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் பணங்கள் உண்டு. லக்னாதிபதி 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம் இருந்தாலும் 2ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்றுவிட்டாலும் குருவினுடைய தொடர்பை பெற்றுவிட்டாலும் சந்திரன் சுக்கிரன் தொடர்பை பெற்றுவிட்டாலும் இவர்களுக்கு பணம் உறுதியாக கிடைக்கும். நிச்சயமாக இவர்கள் பணக்காரர்கள் ஆவார்கள், பணக்காராக இருப்பார்கள். நிறைய ஜாதகங்களை சேகரித்து வச்சுருக்கிறேன். நிறையா பணங்கள்லாம் யார் வச்சுருக்கிறாங்க, அவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சேகரித்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் போக போக பார்க்கலாம். சில பேருக்கு வந்து பார்க்க மேலும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீச்சமாக இருக்கும். ஆனால் நீச்சப்பாங்க ராஜயோகத்தை தரும். இப்போ எனக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வலுவாக இல்லை. அடிப்படையில் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வலுவாக இல்லை. ஆனால் அந்த வீட்டின் உச்சாதிபதிகள் வலுவாக இருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது கிரகங்கள். அப்போ 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி பலம் இழந்துட்டாலும் அந்த 5ஆம் இடத்தின் உச்சாதிபதி வலுவாக இருந்தால் பணம் கிடச்சி விடும். இப்போ 5ஆம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா குலதெய்வம் அருள் நம்ம நினைக்கக்கூடாது. 5ஆம் இடம் பலவீனம் பட்டுருச்சு, குலதெய்வ அருள் இல்லை நமக்கு அப்படிங்கிறது நினச்சிடக்கூடாது. அந்த 5ஆம் இடத்தின் உச்சாதிபதி பலமாக இருந்து குரு பலமாக இருந்தால் நிச்சயமாக குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக நம்ம கிடச்சி விடும். ஆனால் என்ன ஆரம்பத்தில் தடை ஏற்படும், ஆனால் குலதெய்வ அருள் கிடச்சி விடும். ஒருவருக்கு 5ஆம் இடமும் பலமாக இருந்து 5ஆம் அந்த வீட்டின் உச்சாதிபதியும் வலுவாக இருந்து அந்த 5ஆம் இடத்தின் காரக கிரகமான குருவும் வலுவாக இருந்து விட்டால் 100% குலதெய்வத்தின் அனுகிரகம் அவருக்கு கிடைத்து விடுகிறது. திடீர் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. யோகங்கள் அவருக்கு கிடைத்து விடுகிறது. அதிர்ஷ்டங்கள் இவரை தேடி வருகிறது. அந்த கிரகங்கள் லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலும் குலதெய்வம், தனம், பெயர், புகழ் எல்லாமே இவரை தேடி வருகிறது. இது ஏற்கனவே பணம் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். அதில் சொன்ன சில விதிகளையும் இதில் சொல்லியிருக்கிறேன். அதில் இல்லாத விதியை இதில் சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் பாருங்கள். அப்போ ஒரு வீட்டில் வந்து கவனமாக பாருங்கள். 2ஆம் இடத்தின் ஆட்சிபதியோ அல்லது உச்சாதிபதியோ லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் பணம் கிடைக்கும். 5ஆம் இடத்தின் ஆட்சி உச்சாதிபதிகள் லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு பணம் உறுதி இருந்துக்கிட்டே இருக்கும், பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் மிக மிக முக்கியம், ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கும், ஆனால் வந்த உடனே செலவாகும். அதில் 12ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படி பெறும்போது விரயத்தை கொடுக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணிடணும். அப்போ விரயத்தை அதிகமாக தருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். முதலீடு 12ஆம் இடம் முதலீடு குறிக்கக்கூடிய இடம், விரயத்தையும் கொடுக்கும். அது பாவகிரகங்கள் அங்கே இருந்தால் தெண்ட விரயங்கள், வெட்டித்தனமான ஒரு தெண்ட செலவுகளை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு பணத்தை செலவாக்கி விட்டுரும். சுபகாரங்கள் பார்த்து சுபகாரங்கள் இருந்து விற்காமலே ஒரு சுபகாரியத்துக்கு அது செலவாக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தெண்ட செலவு, விரைய செலவு. இந்த 12ஆம் அதிபதி லக்னத்தை விட்டு போட்டு 5ல் இருந்தாட்ட அப்படி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைவாகவே போய்விடும். 12ஆம் அதிபதி 5ல் இருப்பது வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறைக்கும், தெண்ட விரயமாக்கும். அதை ஒரு பொருட்படுத்தாமல் அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்காமல் தெண்ட விரயம் பண்ணிடும். இந்த 12ஆம் அதிபதி 5ல் இருக்கிறப்ப 11ல் இருக்கிறப்ப அதை பெருக்க விடாமல் பண்ணும். பணம் இருக்கும், அதை பெருக்க விடாமல் அதிக, இப்போ 1 லட்ச ரூபா வச்சுருந்தா 2 லட்ச ரூபாய் பண்ண விடாது. அது 1 லட்ச ரூபா விற்கிறவங்களுக்கு 10,000 ரூபா ஆக்கி விட்டுரும் இந்த 12ஆம் அதிபதி சேர்க்க இருக்கிறப்ப. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். சரராசியில் 10 டிகிரிக்குள்ளாக குரு இருந்தால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஏற்படும். அதே அந்த குரு சரராசியில் இருந்து அந்த வீட்டாதிபதியினுடைய தொடர்பு அல்லது அந்த வீட்டினுடைய உச்சாதிபதி தொடர்பு 2ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். சரராசியில் குரு இருக்கிறார், அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசி. அது 10 டிகிரிக்குள்ளாக குரு இருக்கிறார். அந்த வீட்டின் உச்சாதிபதி ஆட்சியாதிபதியும் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக அவர் கையில் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திரராசியில் குரு இருந்துட்டாவே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குறிப்பாக 10 டிகிரியிலிருந்து 20 டிகிரிக்குள்ளாக குரு இருந்து
அந்த வீட்டு அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அந்த வீட்டு அதிபதி 2, 5, 8, 11 தொடர்பு பெற்று அங்கே வலுவாக இருந்து பணம் கிடச்சி விடுகிறது. பௌர்ணமியுடைய சந்திரனுடைய தொடர்பு இவருக்கு கிடைக்கும்போது மேலும் அதிகரிக்கிறது. உபய ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இருந்தால் அந்த பணத்தை வச்சிருக்க பணத்தை எல்லாமே செலவு பண்ண பின்னாடி தான் அந்த உபயராசிக்கு மறுபடியும் பணம் வரும். பணம் இருக்கும்போது அதிகமாக சேர்க்க முடியாது. இந்த உபராசிக்காரவங்க, உபலக்கணத்தில் பிறந்தவங்க, அந்த பணம் செலவு ஆன பின்னாடி தான் மறுபடியும் வரும். அதில் குரு பகவான் 10, 20 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ளாக குரு பகவானோ சுக்கிர பகவானோ சந்திர பகவானோ பலமாக இருந்து விட்டால், வலுவாக இருந்து விட்டால் நிச்சயமாக பணம் காலகாலத்தில் நிலைத்து இருக்கிறது. மிக மிக பணம் அதிகமாக இழக்க வேண்டிய ராசிகள் பார்த்தீங்கன்னா இலக்கம் அதிகமாக ஒரு சில ராசிகள் இழக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உபராசி எடுத்துட்டாவே கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தனஸ்தான அதிபதியோ இந்த உபராசி மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் கடகமாக வருது. அந்த வீட்டுபதி உச்சாதிபதி ஆட்சிபதி நல்லா இருந்தால் பணம் நிலைக்கும். கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் சரராசி, அதை உச்சாதிபதி ஆட்சிபதி சுக்கிரன் சனி வர்றாரு. நிச்சயமாக பணம் நிலைக்கும். பலமாக இருந்து விட்டால் அந்த கிரகம் அங்கே இல்லைனாலும் சுக்கிரனும் சனியும் சஷ்டங்கமாக இல்லாமல் இருந்தாலும் பணம் நிலைச்சிரும். உபராசியில் பணம் நிலைக்காத ஒரு ராசி கையில் தங்காது அவர்களுக்கு. அப்படி இருந்தால் ஒரு கடனாவோ ஏதோ ஒரு வகையில் செலவாகும். ஆனால் அந்த 2ஆம் இடம் வலுவாக இருந்து விட்டால், 5ஆம் இடம் வலுவாக இருந்து விட்டால் பணம் தங்குவோம். அந்த உபராசி தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த உபராசியில் பிறந்த லக்னாதிபதியை ஒருவருக்கு மிக மிக முக்கியம். திர ராசியில் சந்திரன் குரு இருப்பது, அதுவும் 10 டிகிரியிலிருந்து 20 டிகிரிக்குள்ளாக இருந்து அந்த வீட்டாதிபதி அந்த குருக்கும் சுக்கிரனுக்கும் மறையாமல் இருந்து அந்த திரராசியில் குருவும் சுக்கிரனும் பலவீனமாக இல்லாமல் பலம் பெற வேண்டும். அப்படி இருந்து விட்டாலே பணம் காலகாலத்துக்கு நிலைக்கும். சூரியன் குரு உங்கள் லக்னத்துக்கு 11 தொடர்பட்டாலும் 4 இருந்தாலும் அதிக பணங்களை தருகிறது. உங்கள் லக்னத்துக்கு 4 பணம் அதிகமாக தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் பூமி ஸ்தானம். அந்த பூமி ஸ்தானம் மட்டும் இல்லை, பாதாள ஸ்தானம். தேவதைகள் தேவர்கள் எங்கே இருக்கிறாங்க, அசுரர்கள் எங்கே இருக்குது, பணங்கள் எங்கே இருக்குது, அதிக பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது விதிமுறைகள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 அதிக பணத்தை குறிக்கக்கூடியது. இப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் தலைமையான இடத்துல இருக்கிறாங்க. முதன்மையான இடத்துல பௌர்ணமி சந்திரன் முதன்மையாக வந்துடுவார். பௌர்ணமி சந்திரனை மட்டும் தேய்புற வளர்ப்புற மாறமேல் மாறிக்கிட்டே இருப்பார். ஆனால் சுபகிரகங்களில் குரு சுக்கிரன், அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும், மிக மிக முக்கியம். அதே போல் பணத்தை கொடுக்கக்கூடிய பணபர ராசிகள் 2, 5, 8, 11 இப்படி விதிகள் இருக்குது. ஆனால் திரிகோணங்கிறது அதிக பணத்தை கொடுக்கக்கூடியது. கேந்திரங்கிறது குறைவான பணம், நார்மலான பணத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு 50-60% கொடுக்கக்கூடியது. திரிகோணங்கிறது 100% பணத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் 2, 3, 11 கிரகங்கள் வலுவாக இருந்து விட்டால் எந்த நேரமும் அவர் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் இல்லாத நேரமே இருக்காது. இந்த 2, 11, 3ஆம் அதிபதி வலுவாக இருந்து அதில் லக்னாதிபதி தொடர்பு பெற வேண்டும். மிக மிக முக்கியம். லக்னம் தான் மிக மிக நீங்கள் தெரிஞ்சு நான் சொன்ன விதியில் லக்னாதிபதி தொடர்பு வேண்டும். அப்போ தான் நிலைக்கும். ஒருவருக்கு சனி பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் இவர்கள் தொடர்பு 2, 5, 11, 8 ஏற்பட்டு விட்டாலே பணம் அதிகமாக வந்து சேர்கிறது. பணம் நிலைத்து விடுகிறது. சொத்து சோகங்கள் அதிகமாக வந்து விடுகிறது.
இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து விட்டால் காலங்காலத்துக்கு நிலைக்கக்கூடிய பணங்கள் வந்து விடுகிறது. ஆனால் சனி பகவான் அங்கே பலம் இழக்கக்கூடாது. அந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஆட்சி அதிபதி, உச்சாதிபதி கிடையாது, ஆட்சி அதிபதி மட்டுமே. அப்போ கும்பராசிக்கு சனி பகவான் மறையக்கூடாது. உங்களோட லக்னத்துக்கும் சனி பகவான் மறையாமல் இருக்கணும். குருவும் அந்த சனி பகவானுக்கும் ராகு கேது சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். அப்போது அதிக பணங்கள் வந்து விடுகிறது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு குரு கும்பத்தில் இருந்து அல்லது ராகு சுக்கிரன் கும்பத்திலிருந்து குரு பார்வை பெற வேண்டும், அல்லது குரு ராகு இருந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பெற வேண்டும். அப்போது அல்லல்ல குறையாத அளவுக்கு பணம் அவர்கள்ட்ட இருக்கிறது. இப்போ நான் சொன்னது பூராமே பணத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பணத்தை பூரா சொத்தில் சில பேர் சேமிப்பு வைப்பாங்க. இந்த 2, 5, 8, 11 பூராமே 4ஆம் அதிபதியினுடைய தொடர்பு கொண்டு இந்த லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் சொத்து மூலியமாக பணத்தை சேர்ப்பாங்க. அவர் பணம் கையில் நிறையா இருக்காது, ஆனால் சொத்து மூலியமாக இருக்கும். சில பேர் நகை மூலியமாக பணம் சேர்ப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 3ஆம் அதிபதி சுக்கிரன், இவர்கள் தொடர்பு தனக்கரகன் தனாதிபதி பூரா இவருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் அதிபதியும் தொடர்பு மேலே இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக சுக்கிரன் மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்க்கையில் வந்து பார்க்கும்போது நகைகளுக்கு மேலே பணத்தை செலுத்துகிறார், பொண்ணும் பொருள்கள் மேலே பணத்தை செலுத்துகிறார். இப்படிப்பட்ட நிறையா விதிகள் இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் அடிப்படை லக்னாதிபதி வலுவாக இருந்து ஒரு ஜாதகத்தில் பணம் வருமா வராதா, லக்னாதிபதி வலுவாக இருந்து 2ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்து அந்த 2ஆம் இடத்துக்கும் லக்னாதிபதியும் இந்த 2ஆம் அதிபதி மறையாமல் இருப்பது சிறப்பு. பணம் நிச்சயமாக இயற்கையாக வந்து விடுகிறது. இந்த வறுமையை கொடுக்க எப்போ ஒருவருக்கு வந்து வறுமையை தருகிறது அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி இருப்பது, லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது, மாந்தி சேர்க்கப்பெறுவது, கேதுவுடன் சேர்க்கப்பெறுவது, 2ஆம் இடத்தை பலவீனப்பட்ட சந்திரன் பார்ப்பது, இந்த 2ஆம் வீட்டின் ஆட்சி அதிபதி இப்போ நான் சொல்லிட்டேன், உச்சாதிபதி பலவீனமாக இருப்பது, இவருக்கெல்லாம் வறுமையை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் எப்போ 5, 11 பலம் பெற்றால் எப்போயாவது ஒரு அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ஆனால் அடிப்படையில் எந்த நேரம் பணம் இருக்காது கையில் உங்கள்கிட்ட. 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாவே பணம் நிலைக்காது. எவ்வளோ வந்தாலும் பணம் ஒரு சாபக்கேடா மாதிரி மாறிட்டே இருக்கும். மாந்தி நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ நல்லா கவனமாக எடுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மாந்தி எந்த நட்சத்திரம் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அணுஜன்மம் திரிஜன்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு விட்டால் நிச்சயமாக பணம் அவர்களுக்கு தங்காது. அது ஒரு சாபக்கேடான பணமாக மாறிவிடும். அந்த பணத்தை பூராமே வீண் விரயமாகவே போயிடும், பிறருக்கு போய்விடும். மாந்தி கேது தொடர்பு பெற்று இந்த மாந்தி கேதுவினுடைய நட்சத்திரத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் 2ஆம் அதிபதி தொடர்பை பெற்றுவிட்டாலும் பணம் நிலைக்காதவர்களுக்கு இரண்டாம் அதிபதியும் அந்த 2ஆம் வீட்டின் உச்சாதிபதியும் அஸ்தமனம் வக்கிரகங்கள் நீசங்கள் 6, 8 சஷ்டங்கமாக இருப்பது, இதெல்லாம் பணம் அதிகப்படுத்த முடியாது. லக்னத்தில் விநாயகரகங்கள் இருப்பது, லக்னாதிபதி வக்கிரகமாக இருப்பது, 2ஆம் அதிபதி 6இல் இருப்பது, வக்கிரகங்கள் இருப்பது, 2ஆம் அதிபதி வக்கிரகமாக இருப்பது, இதெல்லாம் பணம் கையில் தங்காத ஒரு அமைப்புகள். 2ஆம் அதிபதி 5, 8, 11ஆம் அதிபதிகள் பலவீனப்பட்டாலே பணங்கள் தங்காது. குரு பட்டுச்சு அப்படின்னா பணம் கையில் தங்காது. சுக்கிரன் பலவீனப்பட்டாலும் பணம் தங்காது. இதில் எந்த கிரகம்
நமக்கு அதிக பலவீனமாக இருக்குதோ அந்த கிரகத்தின் ஸ்தானம் எதுவாக வருகிறதோ அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பணத்தை செயல்படுத்தக்கூடாது. இப்போ 4ஆம் இடம் பலவீனப்பட்டுருச்சு, நம்ம பணத்தை பூரா 4ஆம் இடத்துல அந்த பணத்தை பூரா சொத்து மூலியமாக பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது நஷ்டமாகிடும் நமக்கு. இந்த 2, 5, 8, 11 இது பூரா இந்த கிரகம் பூராமே 12ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தை பெற்று 12ஆம் அதிபதியை பார்வை பெற்று 12ஆம் அதிபதியினுடைய வீட்டில் இந்த கிரகங்களாக இருந்து அப்படி ஒரு தொடர்பு வந்து விட்டால் பணம் பூரா எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது. அவர்களுக்கு நிறையா வரும் பணம், ஆனால் வராது, நிலைக்காது, பணம் சென்று போயிட்டே இருக்கும். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணத்தை அதிகமாக பெருக்கிறதுக்கும் புது ஐடியாவை செய்து அந்த பணத்தை ஒரு உருவாக்குறதுக்கும் இந்த 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2, 11ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ங்கிறது பெருக்கக்கூடியது, இந்த 2ஆம் இடங்கிறது ஐடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த பணத்தை என்ன பண்ணாலும் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடம் சொல்லும். இந்த 11ஆம் இடங்கிறது வந்து பார்க்கமேலு அதை செயல்படுத்தும். அப்போ இந்த பணத்தை பெருக்கக்கூடிய மூளை 2ஆம் இடம், பெருக்கக்கூடிய அமைப்பு அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு 11ஆம் இடம் செயலுங்கிறது. இந்த 2 இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனஸ்தானம், லாபஸ்தானம். எந்த கிரகம் எப்படி ஒருவருக்கு இருந்துட்டாலும் சரி, எவ்வளவு பலவீனமாகப்பட்டு இருந்தாலும் சரி, ஆனால் 2, 11ஆம் அதிபதிகள் லக்னாதிபதியுடனோ லக்னத்துடனோ சம்பந்தப்படும் போது கட்டாயம் அவர்களுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் மிக மிக முக்கியமாக நம் எந்த நட்சத்திரத்தை பிறந்தமோ அந்த நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரமாக எது வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் இவர்கள் தொடர்பு கொண்டாலே அவங்களுக்கு பணம் நிலைக்காது. அந்த இடத்தில் மாந்தி தொடர்பு கொள்ள வேண்டும். நிச்சயமாக உறுதியாகவே சொல்லலாம் பணம் நிலைக்காது அப்படிங்கிறது. அந்த 3வது நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது நேரம் வர நட்சத்திரத்தில் மாந்தி, கேது அங்கே அமர வேண்டும். குரு, சுக்கிரன், சந்திரன் யார் ஒருவர் இருந்துட்டாலும் சரி பணம் தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நிறையா சம்பாதிப்பார், கஷ்டப்பட்டு நிறையா வச்சுருப்பார், ஆனால் மருந்து மாத்திரை, ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு இப்படி போயிட்டுருக்கும். ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழக்கும். பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பா, பணம் வந்து உங்களுக்கு செலவக்கூடிய அமைப்பா. ஒரு 100 ரூபா வச்சுருக்காரு, 1000 ரூபா பெருக்குவாரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஒரு கீழேருந்து மேலே போகிறாரா, மேலேருந்து கீழே வர்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இரண்டாம் இடத்தை அதிக கிரகங்கள் பார்த்தால் உங்கள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பண பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்தை குருவோ சந்திரனோ சுக்கிரனோ பலமாக இருந்து தொடர்பட்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வங்கள் அதிகமாக பெருகும். 2ஆம் தேதி லக்னத்தில் வந்து லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்காது. வாய்ப்பே இல்லை. பணம் இல்லைங்கிற கேள்விக்குறியே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிவிடும். அதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமே நம் எந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருகிறதோ அதில் ஏதாவது ஒரு கிரகம் கட்டாயம் இருக்க வேண்டும். அது பாவகிரகமோ சுபகிரகமோ, நன்மை செய்தோ தீமை செய்தோ அது அடுத்தது. அந்த ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். கும்ப ராசியில் செவ்வாய் அல்லது ராகு இவர்கள் கும்பராசி மேல் பட வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும். 2 பேர் சேர்ந்து பார்க்கக்கூடாது. ராகு செவ்வாய் இணையாமல் பார்க்க வேண்டும்.
அந்த கும்பராசி மேலே ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு பணம் காலகாலத்துக்கு நிலைத்திருக்கும். கும்பராசியில் ஒரு கிரகம் பாவகிரகமோ சுபகிரகமோ எந்த கிரகம் கும்பராசியில் அமைந்தாலும் பணம் உண்டு. அந்த பணம் நிலைப்பதற்கு சுபகிரகங்கள் பார்த்தா நிலைக்கும், பாவகிரகங்கள் பார்த்தா நிலைக்காது, வறுமையும் கொடுத்து விடும். காலகாலத்துக்கு பணம் இல்லாத கடைசி வரைக்கும் இல்லாமல் செய்துவிடும் இந்த கும்பராசி. பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பே இல்லாமல் போயிடும். ஒரு பணம் வந்து அதிகமாக பெருக்கணும்னா லக்னத்துக்கு 11ஆம் இடமும் கும்பராசியும் வலுவாக இருந்து விட்டால் பணம் பெருகிக்கிட்டே இருப்பார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்து சுக்கிரனோட வீடு நல்லா இருந்தால் பணத்தை பெருக்கிறாரு அந்த ஜாதகம், பணம் பெருகிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்தில் குருவும் நல்லா இருந்து குரு வீடான இடமும் நல்லா இருந்தால் நிச்சயமாக பணத்தை பெருக்கிறாரு. ஏன்னா தனஸ்தான அதிபதி வீடு, ஒரு கிரகத்தினுடைய வீடும் நல்லா இருக்க வேண்டுங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. அந்த இடம் அந்த ஜாதத்துக்கு இப்போ குரு பகவான் சொல்கிற நன்மை செய்யக்கூடியவர். ஆனால் அந்த இடம் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். இப்போ துலா லக்னம் எடுத்துக்கலாம். துலா லக்னத்துக்கு குரு வலுவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் பெரிய பாதிப்பை தருகிறார் அவர். காரணம் தனக்கிரகம் தான், அது தனத்தை கொடுப்பாரு. அந்த தனத்தை கொடுக்க மேலே ஒரு பிரச்சனையும் தருகிறாரு. பிரச்சனையாக ரொம்ப வழக்கு வந்துக்கிட்டே இருக்குது. துலா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி லக்னத்தை வந்து விட்டால் பிரச்சனை அவர் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பணம் அவர் கையில் இருந்துக்கிட்டு இருக்கும். பணம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு நம்ம பார்க்க வேண்டும். சின்ன சின்ன டிப்ஸாக நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குருவினுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வை சுக்கிரனுடைய பார்வை, இந்த 3 கிரகத்தினுடைய பார்வை எந்த ராசியில் அதிகமாக விழுகிறது? தேய்பிரை சந்திரனா இருந்தால் அதை எடுக்க தேவையில்லை. வளர்பிறை சந்திரனா இருந்து இல்லை பௌர்ணமி சந்திரனா இருந்தால் அவரை எடுக்க வேண்டும். குரு, சூரியன், சுக்கிரன், சந்திரன், இந்த 4 கிரகங்கள் எந்த ராசியை அதிகமாக தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். அந்த ராசி நமக்கு எந்த லக்னமாக வருகிறது, லக்னத்துக்கு எந்த இடமாக வருகிறது, அதன் மூலியமாக பணம் நமக்கு அதிகமாக வருகிறது. ஸ்தனஸ்தானாபதி எங்கே இருக்கிறாரோ அதன் மூலியமாக பணம் கிடைக்கும். இப்போ தனஸ்தானாபதி தொழில் இருந்தால் தொழில் மூலியமாக பணம். அதே அது 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்த அதிபதி 11 இருக்கிறாரு அப்படிங்கிற தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு போய் விடுறாரு. வட்டிக்கு விடுறது அதிகப்படுது, பணத்தை பெருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி 11 இருப்பது தொழிலை விரிவடைப்பார். அவர் 10ஆம் அதிபதி 11 இருப்பது தொழிலை விரிவுபடுத்துவார். ஒரு பிரான்ச்சுக்கு 2 பிரான்ச் பண்ணுவார். அந்த மாதிரி அமைப்பு உருவாகும். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். நான் எனக்கு ஆஃபீஸு 3 பக்கம், ஆரம்பத்தில் ஒரே ஒரு பிரான்ச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். 3 பக்கம் ஒரே டயத்தில் 3 பக்கம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் பார்ப்பேன். ஒரு அமைப்பு அந்த கிரக நிலை எனக்கு கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கிறது நான் வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் பார்க்குறது ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் 3 இடங்களை பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் கிரக அமைப்பு வந்து விட்டால் தானாகவே நடந்து ஆரம்பிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியம், 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்க வேண்டும். நிச்சயமாக பணம் பெருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 2 11 எங்கெல்லாம் தொடர்பு பெறாக பாருங்க, அங்கெல்லாம் விரிவுபடுத்துவாங்க அந்த அமைப்புகள்லாம். ராகு விரிவுபடுத்தக்கூடிய கிரகம். ஒரு பிரச்சனையை, சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, அதை மேலும் பெரியப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ராகுக்கு உண்டு. இந்த 2ஆம் அதிபதிக்கு உண்டு, 11ஆம் அதிபதிக்கு உண்டு. இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும்.
உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8 இந்த சுபகிரகங்கள்லாம் இருந்து விட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்கும், பணம் நிலைக்கும். நிச்சயமாக உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவருக்கு 2ஆம் அதிபதி தசபுத்தி நடந்தாலும் பணம் கையில் இருக்கும். 5ஆம் இடத்தின் அதிபதி தசபுத்தி நடந்தாலும் பணம் இருக்கும். 5ஆம் இடத்தினுடைய அந்தரம் வேலை செஞ்சாலும், தசை புத்தி வரனா கூட 5ஆம் இடத்தினுடைய அந்தரம் வேலை செஞ்சாலும் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று நடக்கும் லாட்ரி மூலியமாக. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். 8ஆம் அதிபதியும் எப்படி இருக்கிறார், அதனுடைய தசபுத்தி காலத்திலும் பணம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி தசை வந்தால் விபத்து நடக்கும், நோய் நொடிகள் தரும், எதிரி பிரச்சனை நிறையா வரும். இந்த 8ஆம் அதிபதி தசை நடந்தாவே தீர்க்க முடியாத பிரச்சனையை குறிக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம். பிரச்சனைங்கிறது 6ஆம் இடம், தீர்க்க முடியாத பிரச்சனை கொடுக்கறது 8ஆம் இடம். அதேமாதிரி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடம், அதிக பணத்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப ஹையஸ்ட்டாக கொடுக்கறது 5, 8, அதை பெருக்கக்கூடியது 11. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த கிரகம் சரத்தில் இருந்தால் பணம் நிலையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், திறத்தில் இருந்தால் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும், உபயத்தில் இருந்தால் வந்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும், நிலை இல்லாமல் வந்த நிமிஷம் மாறும் பணம். இதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துக்கணும். அது எந்த தத்துவத்தில் வருகிறது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஜலராசியில் பிறந்தவங்களுக்கு பணம் நிலைக்காது அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. ஆனால் ஜலராசியை 2ஆம் அதிபதி அல்லது குரு அந்த ஜலராசியில் இருப்பது பணத்தை அதிகமாக கொடுக்கிறது. ஒருவர் ஜலராசி ஜல லக்னத்தை பிறக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி அவர் பிறந்து 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி பலவீனப்பட்டால் அவர்களுக்கு பணம் நிலைக்காது. அவருக்கு எவ்வளவுதான் அதிர்ஷ்ட வேலை செஞ்சாலும் அந்த ஜாதகத்துக்கு வறுமையை கொடுக்கிறது. குளத்துல மீனும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். குளத்தில் ஏதாவது மீன் நண்டுகள் ஏதாவது இருந்தால் தான் அந்த கொக்கு போய் அங்கே உட்காரு. எதுவுமே இல்லைன்னா கொக்கு எப்படி போகுங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒருவருக்கு வந்து பார்க்கமேலு கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம், அது நீர் ராசி. விருச்சிக ராசி நீர் ராசி, மீன ராசி நீர் ராசி. இருக்கிறதுலே மீன ராசி கொஞ்சம் அதிகமாக பணம் தரும். ஆனால் அது உபயராசி. பணம் நிறையா இருக்கும், ஆனால் அவர்களை அனுபவிக்க விடாது. அவங்களுக்கு அந்த செலவு செய்யறதுக்கு உரிமை இல்லாமல் செய்துவிடும். இப்படிலாம் விதியை நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டே வரணும். ஒருவருக்கு 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார், அப்போ பணம் தேடி வரும் அப்படிங்கிற விதி. ஆனால் அவர் பலவீனப்பட்டு அங்கிருந்து லக்னாதிபதியும் பலவீனப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அவருக்கு நீர் இல்லாத அமைப்பு, பணங்கள் கையில் தங்காது. ஒரு கிரகம் லக்னத்துக்கு 2இல் ஒரு கிரகம் இருந்தாலும், லக்னத்துக்கு 3இல் ஒரு கிரகம் இருந்தாலும் பணங்கள் அவர்கள் அதிகமாக இருக்கும். 2ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து லக்னத்துக்கு 3இல் ஒரு கிரகம் வலுவாக இருந்தாலும் பணம் அவருக்கு நிச்சயமாக உண்டு, எந்த நேரம் கையில் இருக்கும். அதையும் நம்ம பார்க்க வேண்டும். 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடங்கிறது 2ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்போது பணத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் அது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமே நம்ம கையில் இல்லை, என்ன செய்யறது நம்ம யோசனை அனுப்போம். ஆனால் திடீர்னு விதி வேலை செய்யும். அந்த டைமத்தில் தான் விதியை குறிக்கக்கூடிய கிரகம் 3ஆம் இடம். இயற்கையாகவே வரும், நடக்கவே நடக்காதுன்னு நினைப்போம், ஆனால் நடக்கும். அதுதான் 3ஆம் அதிபதி, விதியை மாற்றும் சக்தி அப்படிங்கிறது 3ஆம் அதிபதி. இவளுக்கு 2ஆம் இடம் பலம் இழந்துருச்சு, நல்லா கவனமாக இருங்க. 2ஆம் இடம் பலம் இழந்துருச்சு, 5ஆம் இடம் பலம் இழந்துருச்சு, 8ஆம் இடமும் பலம், 11ஆம் இடம் பலம் இழந்து கிடக்குது. அப்போ இந்த 3ஆம் அதிபதி தொடர்பு இந்த லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ தொடர்பு கொண்டால்
நிச்சயமாக அவர் பணத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உருவாகுது. எப்படி உருவாகுது? பரிகாரம் மூலியமாகவோ பூஜை புனஸ்காரம் மூலியமாகவோ உருவாக்குறார். விதியை மாற்றுறார். ஏதோ ஒரு வகையில் விதியை மாற்றுவார் அவர். அந்த 3ஆம் அதிபதி அது எந்த கிரகமாக வருகிறதோ அதை பொறுத்து அந்த விதியை மாற்றுவார். அப்போது அவர்களுக்கு அதிகமாக பணம் வருகிறது. இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகவிடக்கூடாது. மிக மிக முக்கியம். 2ஆம் இடம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போய்விட்டாலே பணங்கள் நிலையில்லாமல் போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பணங்கள் தங்காமல் போய்விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவே ஒரு நீர் ராசியாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பணம் நிலைக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. தனாதிபதி வக்கிரங்கள் பெற்றாலும் நீசம் பண்ணாலும் பணம் இல்லை. தனஸ்தானத்தில் கேது மாந்தி தொடர்பட்டாலும் பணம் இல்லை. 5ல் கேது மாந்தி இருந்தாலும் குலதெய்வ அருள் இல்லை. பணம் அதிர்ஷ்டங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. மிக மிக முக்கியம் 5, 9 அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது. 9ஆம் இடம் பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை சொல்ல வேண்டியது. இந்த 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் 2, 5, 8, 11 பலம் பெற்றாலும் எந்த யோகத்தை அவர் அனுபவிக்கணுமே. அது லக்னாதிபதி 9ஆம் இடம். அந்த பாக்கியம் அவருக்கு வேணுமே. அந்த கொடுப்பனைங்கிற அவருக்கு இருக்கணுமே. அப்போ இந்த 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விதி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். 9ஆம் தேதி லக்கணத்தில் தொடர்பு கொண்டாலும் லக்கணாதிபதி 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் எப்பவுமே இவர்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒரு பணம் இவர்கிட்ட வந்து கொடுத்துட்டே போவாங்க. யார் பணத்தோ அவர் வச்சுருப்பார். அதன் மூலிமா அவர் முன்னேறுவார். அந்த யோகத்தை இவர் அனுபவிப்பார். 9ஆம் தேதி லக்கணத்துக்கு வந்துவிட்டாலே இது சிறப்பு, மெகா சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுது. ஒரு ஜாதகத்தில் நல்லா கவனமாக எடுக்க வேண்டியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11 கேது மாந்தி கேது சனி தொடர்புட்டால் பணம் நிலைக்காமல் போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. திர ராசியில் மாந்தி குரு, மாந்தி சுக்கிரன், மாந்தி சந்திரன், இது திரராசியாக அமைந்தால் பணம் நிலைக்காது, தங்காது, கடைசி வரைக்கும் நிலைக்காது. ஆனால் அது சுபகரகம் பார்க்குதா, அந்த வீட்டு அது எப்படி இருக்கா அதையும் பார்க்க வேண்டும். நான் சொன்ன விதிகள் எல்லாமே அங்கங்கே தொட்டு தொட்டு சொல்லியிருக்கேன். பொதுவான விதியத்தை சொல்லியிருக்கிறேன். இதில் நிறைய விதிகளும் இருக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் மகர ராசியில் குரு நீசம், கடக ராசியில் செவ்வாய் நீசம், கடகராசி குரு உச்சம் பெற வீடு, மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற வீடு. இது பணத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக 100% பணத்தை கொடுத்து விடுகிறது. திடீர் யோகத்தை கொடுத்து விடுகிறது, அதிகப்படுத்துகிறது. பணத்தை நினைக்க முடியாத அளவுக்கு பல லட்சங்களை கொடுக்கக்கூடியது இந்த கிரகங்கள். இந்த இடத்துல நீச்சம் பெறுச்சு அப்படின்னா குரு எங்கே நீச்சம் பெறாரோ அங்கே குரு செவ்வாய் உச்சம், செவ்வாய் எங்கே நீச்சம் பெறாரோ அங்கே குரு உச்சம். இந்த இரு கிரகங்கள் நீச்சம் பெற்று ஒன்றுக்கொன்று பார்ப்பதே நீச்சனை பார்த்து விட்டால் நினைத்த காரியங்கள் எல்லாமே முடிக்கிறாக. அவர் நினைத்ததெல்லாம் சாதிப்பாராம், எதற்கும் கவலைப்பட மாட்டாராம். இது மிக மிக ஒரு முக்கியமான விதியாக இருக்குது. இப்படி எண்ணற்ற விதிகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மேசத்தில் சனி நீச்சம், சூரியன் உச்சம். இங்கே துலா ராசியில் சூரியன் உச்சம், சூரியன் நீச்சம்,
சனி உச்சம் துலா ராசியில். அப்போ மேச பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கார், இங்கே சனி பகவான் இங்கே உச்சமாக இருக்கார். ஆனால் இவர் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக யாருக்கு வருகிறாரோ இவர் பணத்தை அதிகமாக கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தந்துடுவார். பணம் வர்றப்பே பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. சூரியனும் சனியும் பணத்தை கொடுக்க வேண்டிய கிரகமாக வந்தால் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பாகவும் வருகிறது. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் துலாம், மேச ராசிக்கு 7ஆம் இடம் துலாம். இந்த யோகம் ரெண்டுமே இவர் அனுபவிக்க முடியாது. யார் அனுபவிக்க முடியாது? இந்த 2ஆம் அதிபதியாக சனி பகவானோ சூரிய பகவானோ யாருக்கு 2ஆம் அதிபதியாக வருகிறாரோ அவர் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனநிலை நிலைக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரியனோட மாந்தி சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் யோகத்தை அனுபவிக்க முடியாது. சனியோட மாந்தி கேது சேர்ந்தாலும் யோகத்தை அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட விதியும் இருக்கிறது. ஒருவேளை இந்த துலா ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையிலிருந்து மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் நல்லபடியாக இருந்துச்சு, ஒன்று கொண்டு சஷ்டங்கமாக இல்லாமல் இருந்தால் ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு பாருங்கள், பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் மறையக்கூடாது, பலமாக இருக்கணும். இருவேறு ஜாதகத்தை ஒன்று கொண்டு சஷ்டங்கமாக இல்லாத ஜாதகம் ஒன்று கூடினால் நிச்சயமாக வாழ்க்கை பணத்தை அதிகமாக தருகிறது, விரைவாக பணத்தை கொடுக்கிறது. ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் அதிக பிரச்சனை தரக்கூடியது சுக்கிரன் செவ்வாய் தான். இவருக்கு நல்ல அமைப்பு இருந்து 7ஆம் இடம் நல்லா இருந்தாவே வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடங்கிறது மனைவி மூலியமாக வரக்கூடிய பணங்கள் என்னென்ன வருது. 8ஆம் இடங்கிறது மனைவி மூலியமாக வரக்கூடிய பணம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் நமக்கு 8ஆம் இடமாக வருகிறது. மனைவி மூலியமாக என்னென்ன சொத்தலாம் வருகிறது, யார் யார் மூலியமாக என்னென்ன சொத்தலாம் வருது, பணம் யார் மூலியமாக வருகிறது, எவர் மூலியமாக வருகிறது, எந்த பேரில் நமக்கு பணம் வருகிறது, சொத்து மூலியமாக பணம் வருதா, ஜீவராசிகள் மூலியமாக பணம் வருகிறதா, அல்லது நம்ம சொத்துக்கள் நிறையா வச்சுருக்க வாடகைனால பணம் வருகிறதா, உழைக்காத பணமா, இன்சூரன்ஸ் பணமா, ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த பணம் நமக்கு வருகிறதா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன டிப்ஸாகவும் சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இது பொது விதியாக தான் அங்கங்கே தொட்டு சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.